பவன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோசை தயாரிக்க போகிறோம். எனதருமை குடும்ப உறவுகளை கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கிறது தோசை கல் ப்ரீ ஹீட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சுட்டுக்கிறோம். இப்போ நம்ம பயன்படுத்துறதெல்லாம் என்னென்னு தெளிவாக பகிர்ந்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவு நம்ம தயாரித்தது மல்டி பர்பஸ் ஆட்டால. இதை இங்கே பாருங்கள், பொறன்னு புளிச்சு மேலே வந்தாச்சு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, பொறன்னு புளிச்சு வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் விடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து பக்குவமாக புளிச்சு வந்ததுனால இப்போவே நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த வாசம் வந்தது, அதனால தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் புளிச்சிருச்சு அப்படின்னு. இப்போ இதிலிருந்து எடுத்து இது உளுந்து கிழுந்தெல்லாம் எதுவும் போடலை. நம்ம ஆல்ரெடி எப்படி சொல்கிறதுங்க, மாவரைக்கிற மில்லில் அரைச்சி நம்ம கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிற மாவு, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சு இன்க்ரீடியன்ஸ் 2 போட்டிருக்கிறோம். குடும்ப உறவுகள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதையே புளிக்க வச்சு இப்போ மாவு தோசை ஊற்றுறோம். ஸோ ஒரு தோசை ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் வந்து நம்ம பல விஷயங்களை நம்ம ரெடி பண்ணலாம். இதில் வந்து முளைப்பாரி ஊத்தாப்பம், சரிங்களா, ஆனியன்னு எல்லா வெரைட்டியும் நம்ம இதில் பயன்படுத்த முடியும். ஸோ இதில் வந்து கூட அடுத்த இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, இதோ இந்த அளவுக்கு முளைச்சி வந்துருக்குது. ஸோ இதை இன்னைக்கு தீர்த்தே ஆகணும். இதில் வந்து 3 தோசைக்கு இப்போ நான் போட்டு போகிறேன், பவுனம்மா 2 தோசைக்கு போட்டு போகிறாங்க. அடுத்து இதுக்கு பயன்படுத்த வேண்டியது நீண்ட ஆயுளை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி. தண்ணியை பக்குவம் நல்லா பார்த்துக்கங்க, தண்ணி பக்குவத்தில் இருக்கணும், சரிங்களா. முதல்ல போகையில் இதுக்கு இவ்வளவு தண்ணி பக்குவத்தில் இருக்கணும், நல்லா பார்த்துக்கங்க. ஸோ நீண்ட ஆயுளை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா, நம்ம ரேஷன் கோதுமை, சரிங்களா, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் சேர்த்து செய்துள்ளீங்களா அந்த மாவு. தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்காக அப்படியே சும்மா பல மூட்டை வருது. தேங்காய் எண்ணெயில் தான் சொல்கிறோம், நல்லா நோட் பண்ணிக்கணும். எனது அருமை குடும்ப உறவுகளை திருப்பி வந்து போட வேண்டாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே புளிச்சது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இப்போ கீழே ஒட்டுறதை வச்சு இந்த புழுப்புடைய தன்மையை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ரொம்ப ஒட்டுச்சு அப்படின்னா புழுப்பு அதிகம்னு அர்த்தம். ஸோ அளவாக ஒட்டுச்சுன்னா புழுப்பு கம்மின்னு அர்த்தம். எதுக்குன்னா இதை வந்து நைட்டுக்கு வைக்கிறதுக்கு கூட ஏதாவது கலக்கி வைக்கணுமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒன்று ரெடி. இதை தொடர்ந்து முளைப்பாரி ஊத்தாப்பமும் ஒன்று போட்டு காமிச்சிடுறேன். ஸோ அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ தி பெஸ்ட்டாக இதை காலை மாலை இரு வேளை குரு வைத்திய உணவே மருந்தாக நம்ம வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ புழுப்பு பெரிய அளவில் இல்லை, அப்படியே பல மூட்டை வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து இதை நம்ம சாமிக்கு வச்சிடலாம், சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முளைப்பாரி ஊத்தாப்போ ஊற்ற போகிறோம். தெளிவாக பாருங்க, லேசாக தள்ளிட வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும், காஞ்சிடக்கூடாது. அதுக்குள்ளே எடுத்து இதை வந்து பாருங்கள், டக்குன்னு பாசி பயிர் முளைக்கட்டி வச்சுக்கிறது உள்ளே பதியணும். மேலே நீங்கள் சட்டுகமெல்லாம் போட்டெல்லாம் அமுத்தியெல்லாம் விட வேண்டாம். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. கேப் இருக்கிற எல்லா இடத்துலையும் அடிச்சுங்க. கரெக்டாக 3 வரும். எனக்கு 2, பவுனம்மா 1. ஓகேங்களா. இதில் வழக்கம் போல் இதோ சுற்றி நல்லா எண்ணெயை விடுங்க. இப்போ மறுபடியும் ஸ்ட்ரீம் பாயில். இப்போ இதை திருப்பி போடக்கூடாது. டெஸ்டிங் நம்ம முதல்ல பண்ணிட்டோம். இப்போ வேக வைக்கிறதுமே கன்யூஸாக காட்டுறேன், பார்த்துக்குங்க. அந்த பக்குவத்தில் வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டா போதுமானது. ஸோ அதை எடுங்க, சாமிக்கு இதே கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ சாமிக்கு தோசை கொஞ்சம் முளைக்கட்டினது. நம்மளுடைய குபேர லிங்கேஸ்வரர் நம்மளுக்கு இந்த அற்புதமான உணவை நம்மளுக்கு தினமும் சாப்பிட்றதுக்கு அருள் பாலித்த அவருக்கு நன்றி. நம்ம பாட்டி தாத்தா, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை எல்லோருக்கும் நன்றி. அவங்களுக்கு வந்து படைச்சிருவோம் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகேங்களா. என் தம்பி பிளாக்கி, என் பெரியம்மா, சித்தப்பா, மாமான்னு யாரெல்லாம் இப்போ இல்லையோ கடவுளாயிட்டாங்களோ, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம படைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமில் மேலே வேகும். இப்போ பெருசில் வச்சுருக்கறனால டக்குன்னு எடுத்துடலாம். இதோ இது பாருங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரில் வேகலை. ஸோ பெருசுலேருந்து சிறுசு பண்ணிக்கலாம். சிறுசுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும், டைமிங் நோட் பண்ணிக்கணும். அந்த மேலே இருக்கிறது எல்லாமே சுத்தமாக வெந்துடணும். இந்த பாசிப்பயிர் இருக்கு இல்லைங்களா, இந்த பாசிப்பயிரில் முளைச்சி வந்தது இந்த வெள்ளையாக இருக்கிறது
பச்சை வாசம் போய் வெந்து கிடைக்கணும் நம்மளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இது வந்து புளிச்சு இருக்கிறதுனால ரொம்ப ஹீட் பண்ணீங்க மேலே வந்து வேகலை அப்படின்னு சொல்லிட்டு பெருசில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சிடும். ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணால் எடுத்து பார்த்துட்டு வேகலை நம்ம என்ன பண்ணுறோம், சிம்மில் வச்சு கொஞ்சம் டைமிங் கொடுத்து வேக வைக்கிறோம். இதில் உள்ள புரதச்சத்து வீணாகாமல் இருக்கணும். அதே நேரம் மற்றவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடணும். அதுதான் நம்ம டார்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் சரி, வீட்டில் சமைக்கக்கூடிய ஆணாகவே இருந்தாலும் சரி, யாருக்காக நீங்கள் சமைக்கிறீங்களோ அவங்க இதை சிந்தாமல் சிதறாமல் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு சக்தியை பெற்றுக்கணும். அப்படின்னா உங்களுடைய கைப்பக்குவத்தில் தான் இருக்குது. எல்லாரும் எல்லா இயற்கை உணவுகளையும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நானும் அப்படிதான். சில டயத்தில் பவுனம்மா கிட்ட சொல்லி அம்மா எனக்கு இந்த மாதிரி கொடுங்கிறப்போ அவங்க அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம இயற்கையாக இருக்கிறதையுமே கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு மாற்றி சாப்பிட்றது மூலியமாகவும் பெரிதளவில் சக்தி இழப்பு இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையானது மொத்தம் 5 வகையான சத்து: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொலஸ்ட்ரால், விட்டமின், ஃபேட். அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, தாது பொருட்கள், வைட்டமின்கள், விட்டமின்கள் எப்படி வேணாலும் தமிழ் எடுத்துங்க. தமிழ் அதுதான். ஸோ அதையெல்லாம் வந்து சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணும்னா பக்குவம் ரொம்ப முக்கியம். இது தி பெஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கான பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டாவாக இப்போ தயாராகிடுச்சு. நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட சேர்ந்து. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக மேலே அது வெந்து வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாமே வெந்தாச்சு. அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது மேலே உப்பி இருக்குது. ஸோ அடியில் கொஞ்சம் முருவலாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்து சாப்பிட போகிறேன். பவுனம்மா டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ இது கூட என்னென்ன ஊற்றுறாங்கிறது பாருங்கள். நல்லா பேசிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுனம்மா ஒரு வெறும் தோசை ஊற்றுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக நான் ஊற்றிட்டு எடுத்துக்கிறேன், அப்புறம் நீங்கள் ஊற்றலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த பக்கம் தண்ணியோட்ட ஊற்றியாச்சு. இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். கூட கொண்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தொப்பை புளிக்குழம்பு. ஒரு தாட்டி செஞ்சு வச்சு மாத கணக்கில் கெடாமல் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் வைங்கன்னா கொஞ்சமாக, ஏன்னா இது இவ்வளோ தான் வச்சுக்க முடியும். அவ்வளவு தொக்கோட்டு இருக்கும், வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நேச்சுரல் இதில் ஜாம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ பவுனம்மா நெக்ஸ்ட்டு வெறும் தோசை ஊற்றி அடுத்து முளைப்பாரி ஊத்தாப்பம் போடுவாங்க. ஸோ எனக்கு 2, பவுனம்மாக்கு 1. ஓகேங்களா? ஸோ தி பெஸ்ட்டாக காலையில் குரு வைத்திய உணவே மருந்தாக தயாராகிடுச்சு. பார்த்துங்க. என்ன திறமை குடும்பங்களை வேணுனாலும் கீழே உங்களுக்காக க்ளோஸ் வைக்கிறேன். இப்போ அப்படியே கையில் முடியுமா நல்ல கொஞ்சம் வாங்கிக்கிறேன். ஏன்னா ட்ரெயினில் அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு வேணா இதுலேயே க்ளோஸ் வச்சிட்றேன். குடும்ப உறவுகள் பார்த்துக்குங்க. ஸோ முளைப்பாரி ஊத்தாப்பம் பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா மாவு தயாரிச்சு, சரிங்களா? அந்த மாவில் ஊற்றி இருக்கக்கூடிய முளைப்பாரி ஊத்தாப்பம், நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி. கொஞ்சம் இதை முன்னாடி தள்ளுங்க, சட்னி காமிக்கலாம். இதோ கையெடுங்க, சட்னி பார்த்துக்குங்க. எனது அருமை குடும்ப உறவுகளை, சட்னியை பார்த்து கொள்ளுங்கள். நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி, முளைப்பாரி இது. ஸோ யாரெல்லாம் புரதச்சத்து குறைபாடாக இருக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கங்க. விட்டமின் மினரல்கள் எல்லாம் பற்றாக்குறையாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கங்க. வேறு லெவலில் உங்களுக்கு எனர்ஜி தரும். ஸோ தி பெஸ்ட்டு. காலை மாலை 2 வேளை எடுத்துக்கக்கூடியது. உடற்பயிற்சி செய்கிறவங்க கட்டாயம் இந்த மாதிரி எடுத்து பாருங்க. வேற லெவலில் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ வழக்கம் போல பவுனம்மா எண்டு கார்டை போட்டுடுங்க. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். ஏன் அடிக்கிற மாதிரி பார்க்குறேன்? நேரம் கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லு. தாய் கழுவி அவ்வளோ சீரியஸாக இருக்குது மக்களை.